ஓம் கணாஹம் துவா கணபதிகும் வபாமகே கவிங் கவீனாமுபமஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஷண்பன்னோதிபி சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக. வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேச்சு சர்வதா. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர ஸ்ரீ விக்ன விநாயக பாத நமஸ்தே. சிவம் சாந்தம் ஜெகநாதம் லோகானுக்கிரக காரணம் சிவமேதபத நித்யம் சிகாராய நமோ நமக. வாகனம் ரிஷபோயஸ்ய வாசுகி கண்டபூஷணம் வாமே சக்திதரம் தேவம் பகாராய நமோ நமக. வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய பிளே தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். பொதுவாக புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அந்த ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்புமுனை அமைந்து விடாதா, நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா, அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா, ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா, கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடாதா, புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா? ஆசைக்காகவும், அதாவது தெரிந்து கொள்வார்கள், ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எனக்கு இந்த ஆண்டு லாட்டரிகள் யோகம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற மாதிரி பொதுவாக தனுசு ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு 9. அப்போ 9ஆம் வீடு. அப்போ அந்த வீட்டினுடைய அதிபதி குரு. அது ஒரு உயிர் காரகத்துவம் உள்ள ராசி. 2026ஆம் ஆண்டு ஒரு புதுவிதமான முறையில் நல்லதுகள் நடப்பதற்கு சான்ஸ் உண்டா அப்படின்னா ரொம்ப கவனிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டில் குரு பகவான் ஜூன் 2க்கு பிறகு அவர் தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி போகிறார். நிறைய பேர் சொல்கிறாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல போய் உச்சம் அடைகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராசிநாதன் உச்சம் அடைந்தால் 8, 6, 12 எல்லாம் கணக்கு கிடையாது. காலபுருஷத்துக்கு 4ஆம் இடமான அந்த வீடு இருப்பதினால் சுகம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், தாய்மை உண்டாவார்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், நல்ல கல்வி கற்றுக்கொள்வார்கள், வெளியிலே சென்று படிப்பார்கள், வெளியிலே சென்று வாழ்வார்கள். இதுவரையில் ஒரு மோசமான வீட்டில் 15 வருஷம் இருந்துட்டேன், 30 வருஷம் இருந்துட்டேன், அந்த வீட்டை விட்டு வெளியேற்றி ஒரு நல்ல ஆரோக்கியமான காற்றோட்டமான சூழல் உள்ள அறிவு, புத்தி, ஞானம் இவைகளையெல்லாம் கொடுத்து உங்களை புதிய மனிதர்களாக மாற்றி ஆற்றல் குரு பகவானுக்கு உண்டு. அதனால் குரு பகவான் பொறுத்தளவில் ஒரு சுயநலம் இல்லாதவர். அவர் பார்க்கும் இடங்களை எல்லாம் விருத்தி செய்வார். இருந்த இடத்திற்கு நன்மை தருவார் இல்லையோ, ஆனால் உச்சம் என்று சொன்னால் அதில் ஆட்சியும் இருக்கும், உயர்வும் இருக்கும், எல்லாருக்கும் அனுக்கிரகமும் இருக்கும். இதை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும். தனுசு ராசி அன்பர்கள், புதுவிதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். பொதுவாக ராசி பலன்கள் அப்படின்னோடனே நம்ம குரு, சனி, ராகு, கேது இந்த கோள்களை அடிப்படையாக வைத்து இயங்குதல்களையும் பார்வைகளை வச்சு தான் பலன் சொல்கிறோம். அதனால் உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும், தன்னம்பிக்கை உயரும். ஒரு முழுமையான பலன்கள் பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்க்கலாம். பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான். சாத்வீகமான குணம் உள்ளவர்கள், அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க. பிறர் உங்களை இயக்கினால் இயங்குவீர்கள். அதாவது உங்கள் சின்னமே எடுத்துட்டா ஒரு மனிதன், அதுக்கு மேலே கீழே மிருகம், மேலே மனிதன், அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி சின்னம் இழுத்து விட்டால் இலக்கை அடையும். அப்போ இந்த பயிற்சி உங்கள் ராசியில் இருந்து 8ஆவது வீட்டில் குரு பகவான் உச்சமடைகிறது நிகழும். 8 என்பது கொட்டி கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை தரும். மறைந்திரு மூடிய மாய இருளை அறம்பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி அப்படின்னுங்கிறத வரும். அதனால 8வது இந்த வாழ்க்கையில் முக்கியமான மற்றும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் திறன் கொண்டதாக இருக்கும். நாள் வரைக்கும் குண்டுச்சட்டில் குதிரை ஓட்டியிருப்பீங்க, இப்போ கொஞ்சம் புதிய இடத்துக்கு போவீங்க. புதிய சூழல், புதிய வாழ்க்கை முறை, உங்களுடைய அறிவு, புலமை,
திறமையெல்லாம் வெளியில் இடத்துல போகும். இவ்வளோ பெரிய நல்ல மனுஷனு எப்போப்பா இவ்வளோ காலம் நம்ம சந்திக்காமல் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் கிடைக்கும். அதனால் கற்றவருக்கு சென்ற இடம்ல சிலப்போ உண்மையான குருவாக வேறொரு இடத்திற்கு போக போகிறீர்கள், குருவாகவே மாறப்போகிறீர்கள். இந்த பயிற்சி புதிய சூழலில் புதிய சந்தோஷத்தை எல்லாருக்கும் ஆறுதலாக இருக்க போகிறீர்கள். நீங்களே இருக்க போகிறீர்கள். உங்கள் ராசிநாதனை உயிர்வடைகிறான். அப்போ உங்களை உயிர்வடைய விடமாட்டாரா? அப்போ உங்கள் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிறுத்துமார் உயர்வான வாழ்க்கை முறையில் கொடுப்பார். உங்களுக்கு இனிப்பு மற்றும் புளிப்பு நிகழ்வுகளை கொண்டு வரும். ஒருபுறம் உங்கள் ஆன்மீக திறன் வளரும், மறுபுறம் உலக இன்பங்கள் மற்றும் பொருள் வசதிகள் மீது வெறுப்புணர்வு மனதில் வரலாம். அதுதான், ஏன்னா பொதுவாக போகும்போது இதெல்லாம் வந்துடும். குரு பயிற்சி 2026 உங்கள் நிதி திட்டங்களில் சில குறைபாடுகளை கொண்டு வரும். அதான் கவனமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். குரு சனியை பார்த்தாலும் கூட குரு உங்களுக்கு, சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 4இல் உள்ள சனி அர்த்தாஷ்டம சனி, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் உள்ள சனி அர்த்தாஷ்டம சனி. அப்ப என்ன செய்வார் அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னா, வீடு வண்டி வாகனம் சுகம் இவைகளில கொடுத்துட்டு கொஞ்சம் நிம்மதி இல்லாத தன்மையை தரும். அதே நேரம் குருவின் இந்த பயிற்சி தாக்கத்தால் உங்கள் உடல்நல பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளலாம். 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது ராசிநாதன் 8ங்கும் போது அதுக்குரிய விதிக்கப்பட்டது போல உடல் நிலையில் இருக்கும். சிலருக்கு நீண்ட காலமாக வாழ்ந்த கணவன் மனைவியிலிருந்து பிரிந்து போய் வெளியிலே வாழ்வார்கள், தொழில் நிமித்தமாக வெளியிலே செல்வார்கள். அப்படியெல்லாம் போய் அமையும், தானாக வாழ வேண்டிய சூழல் வரும். அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ சனி பகவான் தனுசு ராசிக்கு 4ஆவது வீட்டில் சஞ்சரிக்கிறனால உங்கள் ஜாதகத்தில் 2, 3, அப்போ இந்த 3ஆவது வீட்டு 2ஆவது வீட்டுக்கும் 3ஆவது வீட்டுக்கும் இருக்கிற போது சனியின் பெயர் அந்த அர்த்தாஷ்டமம் அது சொல்லுது. இது மகிழ்ச்சி குறைந்து வாழ்க்கையின் உண்மைகள்லாம் வெளிப்படும். யார் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் பொருளாதார வசதிகளில் சிக்கல்கள் வர வாய்ப்புகள் உண்டு. உடம்புல நுரையீரல், எரிச்சல், மார்பு தொற்று போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டியது வந்துடும். காரணம் என்னென்றால் 3ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்வது தைரியத்தையும் ஆற்றலையும் குருட்டு துணிச்சலையும் உங்களை அதிகரிக்க செஞ்சிடும். அதனால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஆன்மீகத்தில் தான் இருக்கணும். நீங்கள் ஆன்மீகம் இல்லாமல் வாழ்க்கையை பண்ணால் உங்களை கொண்டு போய் சிக்கல்ல விட்டுரும். எப்படி ஆன்மீகம் இருக்கிறது அப்படின்னா, எது துறவரம், எது பக்தி, எது ஆன்மீகம், பிறந்த நோக்கம் என்ன எல்லாத்தையும் சொல்லும். கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம், லெட்டின் பாத்ரூம் போகிற இடத்துல டாய்லெட் சரியாக போகாது, செரிமான தொந்தரவு, வயிறு உப்பிக்கிட்டு கிடக்கும், பயப்பாக இருக்கும், என்னத்தை திங்கிறது, என்னத்தை சாப்பிட்றது, வெளியில் தான் வாழணும், இதை சாப்பிட்டா பிரச்சனை வந்துருமானுங்கிற மாதிரி கவலை வந்துடும். தொழில் வேலை மற்றும் வியாபாரம் போன்றவற்றங்கள் எல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். இந்த ஆண்டு அப்படித்தான் இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி கலத்திரஸ்தானம் 7ஆம் இடத்துல சஞ்சரிப்பதனால புதிய கூட்டாளிகள், ஒப்பந்தங்கள், உறவுகளால் லாபத்தை குறிக்கிறது. ஆனால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பான வளர்ச்சியும் காணப்படும் 6 மாதம் வரையிலும். ஜூன் 2க்கு பிறகுதான் உங்களுக்கு எப்படி இருக்கும், வேறு விதமான மாற்றங்கள் உண்டாக. சனி பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார் இல்லையா, அவரை இந்த குரு பகவான் பார்ப்பார். அப்ப முதல்ல சிரமம், அதுக்கப்புறமேல என்ன ஆகும், குருவினால நல்ல மாற்றம் உண்டாகும். தன் வீட்டை தான் பார்த்த கிரகம், அதாவது சுகஸ்தானாதிபதி ஆன குரு பகவான் தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்தில் உச்சம் அடைந்து தன் 9ஆம் பார்வையாக பார்ப்பதினால் அப்ப எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும், வீடு வண்டி வாகனம் சுகம் சௌக்கியம், நோய்கள் எல்லாம் கட்டுக்குள்ள வரும். தேவையில்லாத பணிச்சுமை, தேவையில்லாத வேலையில் அலக்களிப்பு, இவையெல்லாம் கட்டுப்பாட்டில் வந்து ஒரு ஷட்டர் அண்ட் ரைட்டுக்கு வந்துடும். அதனால் தொழில் செய்வங்க புதிய முதலீடுகளை அப்போ தொடங்கலாம். வியாபாரத்தில் லாபம் கூடும், வெளிநாட்டு வர்த்தகம் கூடும், உங்களுடைய எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயம்லாம் உண்டாகும். அதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டு. உங்களுக்கு தனஸ்தானத்தை குரு 8லிருந்து 2ல் பார்க்குறார். சம்பாதிப்பதற்காக வெளியிலே போய் சம்பாதிச்சு வர வேண்டியது வரும். குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் வாழ வேண்டியது வரும் தனுசு ராசிக்கு. ஆனால் எங்கிருந்தாலும் உங்களுக்கு சகல வசதிகள் உண்டு. சவால்களை எல்லாம் சுலபமாக சமாளிச்சிருவீங்க.
நிதி மற்றும் பொருளாதாரம் குருவின் சஞ்சார நிலை காரணமாக பொருளாதார நிலைமை வலுப்பெற வருமானம் பல வழிகளில் இருந்து வர வாய்ப்பு உள்ளது. எல்லா பக்கத்திலிருந்தும் உங்களை கூப்பிடுவாங்க. உங்க பேர் புகழ் இப்பதான் வெளியில தெரியும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே நிதி பிரச்சனைகள் மற்றும் கடன்கள் எல்லாம் கட்டுக்குள்ள வரும். வீடு மனை வாங்கும் யோகம், அப்பார்ட்மெண்ட் வாங்குற யோகம் பழைய வீடாவது கிடைக்கும், யோகம் கிடைக்கும். ஏன்னா சனி நாளில் இருக்கிறார். இந்த சனி அந்த இடம் விருத்தி செய்வார். குருவின் பார்வை இருந்த இடத்துக்கு கொடுத்துட்டு போயா அப்படிம்பார். ஏன்னா சனியினுடைய நட்சத்திரம் உத்தரட்டாதி மீனத்தில் இருக்குது. குருவின் பார்வை 30 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி வரும் பொழுது சனியை பார்க்கிறார். இந்த மாதிரி யோகம் ஒரு 12 ஆண்டுக்கு ஒரு முறை குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வருவார். 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சனி குரு வீட்டுக்கு வருவார். அப்ப 30 12 42 வயசு உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான காலம். 42 வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இந்த குரு தனுசு ராசிக்கு அருமையான காலம். அதனால குடும்ப சுப நிகழ்வுக்கு செலவுகள் அதிகரிக்கும். உறவுகள் 7ஆம் இடத்துல ஆரம்பத்தில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்கும், அந்யோன்யம் பெருகும், திருமண தடை நீங்கி நல்ல வரன்கள்லாம் அமையும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நல்ல பெண்களுக்கு கரு உருவாகும். குழந்தை பாக்கியம், பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். தாயாரினுடைய ஆரோக்கியம், அம்மாவுக்கு 4ஆம் இடம் சனி, அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்தது, குரு பார்த்துட்டார். அதனால ஜூனுக்கு பிறகு நல்லா இருக்கும். அம்மாவுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் உண்டாகும். வீடு ஜப்தி ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் குரு பார்த்து யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிடும். சனி கேது சஞ்சாரம் தந்தையாரோட சில மனஸ்தாபங்கள்லாம் உண்டு. அதனால ஆரோக்கியம் சீராக இருக்கணும். குருவின் அருள் பாரு. வீட்டில் விநாயகர் வச்சு வணங்கி வழிபட்டு வாங்க. அதனால நாள்பட்ட உபாதைகளிலிருந்து விடுதலை அடையலாம். ஆண்டின் தொடக்கத்தில் அலைச்சல், திரிச்சல், மன உளைச்சல், சோர்வு போன்ற நிலைமை எல்லாம் மாறி பிறகு குரு பயிற்சிக்கு அப்புறம் புத்துணர்ச்சி பெறுவீங்க. வாகன பயணங்களில் மட்டும் கவனம் தேவை. நாளுக்குரியவன் 8ல் போய் உச்சம் அடைகிறான். நல்ல வண்டி, அடுத்தவர்கள் வண்டியை வாங்கிட்டு போய் சில விபத்துக்களும் வரும். என்ன காரணம்? 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 4ஆம் இடத்தினுடைய பலனை வத்த செய்வான். அதனால குறிப்பா நெடுந்தூர பயணங்கள்ல ரொம்ப எச்சரிக்கை தேவை. புதிய ஆட்களை யாரோடையும் சேர்க்கக்கூடாது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த தடைகள், காரியங்கள்லாம் துணிச்சலுடன் வெற்றி பெறும். அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. புனித யாத்திரைகள் போவீங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகலாம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். ஆமா, இதெல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தனுசு ராசினர் வழிபட வேண்டிய கோயில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாத சுவாமி கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், குபேரலிங்கத்துக்கு போய் வழிபடலாம். தனுசு ராசிக்காரங்க சிறப்பு வாய்ந்த முருகன் கோவில்கள், குறிப்பாக குருவின் ஆதிக்கம் நிறைந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய வேள், அங்க இருக்க மரங்கள்லாம் வேள், இலைகள்லாம் வேள் மாதிரி இருக்கும். அதனால வாழ்க்கையில செல்வ செழிப்பை எல்லாம் உண்டாக்கும். அதனால உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். மந்தமாக இருக்கும், சோர்வாக இருக்கும். எல்லாம் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கப்புறம் நன்மை நடக்க போதுன்னு அர்த்தம். நல்லா இருப்போம், அமோகமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.